வணக்கம். நான் இன்று இப்பொழுது உங்களிடம் அக்குபஞ்சர் மருத்துவம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பொதுவா அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படின்னு சொன்னா வலி நீக்கும் ஒரு நிவாரணியாக தான் பொதுமக்களிடையே பரவலாக ஒரு கருத்து இருக்கு. அப்படி இல்லை, அது ஒரு முழுமையான மருத்துவ முறை என்பதை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த ஒரு உரையாடல். அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படின்ற வார்த்தைகளையே நாம பொருள் பார்க்கலாம். அக்குபஞ்சர் என்ற அந்த ஆங்கில வார்த்தை லத்தீன் மொழிய அடிப்படையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அக்யூட்டஸ் பிளஸ் பஞ்சுரா என்ற லத்தீன் மொழியிலிருந்து உருவான ஒரு ஆங்கில சொல் தான் அக்குபங்சர் என்பது. அக்யூட்டஸ் அப்படின்றது அதற்கு என்ன பொருள் என்று பார்க்கும்பொழுது மிக நுண்ணியமாக மிக துல்லியமாக ஒரு அப்படின்ற ஒரு பொருள். பங்சுரா அப்படின்றது தூண்டுதல் இல்லைன்னா தூண்டி விழுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மிக துல்லியமான ஒரு மனநிலையிலிருந்து மிக துல்லியமான ஒரு தூண்டுதல் தான் அக்குபங்சர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பொருளாக இருக்கும். ஆனா இப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஊசி வச்சு குத்துறது கலர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல்ல அக்குபங்சரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல அப்படின்றது அந்த அக்குபங்சர் என்ற வார்த்தையின் வேர்ச்சொல்லில் இருந்து பொருள் கொள்ளும் பொழுது கிடைக்குது. மேலும் சிறப்பா நாம இந்த அக்குபங்சர் மருத்துவம் என்பது ஒரு சீன மருத்துவ முறை அப்படின்ற ஒரு தேடல்ல இத ஆங்கிலத்துல அக்குபங்சர் அப்படின்னு சொல்றாங்க. சைனால எப்படி சொல்லுவாங்க, சீன மொழியில இந்த வார்த்தைக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜென் ஜியூ அப்படின்னு சொல்றாங்க. ஜென் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தூண்டுதல் இல்லது ஊக்குவித்தல் அப்படின்ற ஒரு பொருள். சீன மொழியில் அந்த வார்த்தைக்கு பொருள் அப்படி இருக்கு. ஜியு அப்படின்றது மிக துல்லியமான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லுது. த ஷார்ப்னஸ் ஆஃப் தாட் ஆர் மைண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மிக துல்லியமான ஒரு மனநிலையிலிருந்து தூண்டுவது இல்லைன்னா ஊக்குவிப்பது அப்படின்றது சீன மொழியில இந்த அக்குபங்சர் என்ற ஜென்ஜியூ என்ற வார்த்தைக்கான பொருளாக இருக்கு. இப்போ மிக மிக மிகச்சரியான மிக துல்லியமான மிக கூர்மையான மனநிலையிலிருந்து தூண்டி விடுதல் அப்படின்றது தான் ஒரு சரியான பொருள் ஆக இருக்கும் இந்த அக்குபஞ்சர் என்ற மருத்துவத்திற்கு. இப்போ மிகச்சரியான அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும்? மிகச்சரியான ஒரு சிகிச்சைக்கான புள்ளியை தேர்ந்தெடுத்து குண தூண்டி விடுவதா அப்படின்னா, மிகச்சரியான அப்படின்றதுக்கு அந்த வாழ்வியல் முறையும் அந்த மருத்துவமும் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நான் ஒரு மருத்துவராக ஒரு மருத்துவம் கற்று இருக்கிறேன், அதுக்கு ஒரு பொருள் செலவழிச்சிருக்கிறேன், ஒரு நேரம் செலவழிச்சிருக்கேன். அந்த மருத்துவம் கற்றிருக்கிறதுக்கு ஒரு முதலீடு செய்து நான் ஒரு ஒரு இடத்தை தேடி கண்டுபிடித்து ஒரு கிளினிக் வைக்கிறோம், அதற்கு வாடகை கொடுக்குறோம், மின்சார கட்டணம் செலுத்துறேன், இல்லை பணியாளருக்கு ஊதியம் கொடுக்குறேன், இப்போ மாதம் இவ்வளவு செலவாகுது, இப்போ இவ்வளவு வருமானம் இருக்கணும். இப்படியான ஒரு வியாபார நோக்கத்துல என்னுடைய மனம் இருந்து மனநிலையில் இருந்து நான் என்னை நாடி வருபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது மிக துல்லியமான மிகச் சரியானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டா அது அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு சரியில்லை என்பதுதான் பொருள். அப்ப அந்த வாழ்வியல் அந்த நிலை ஜென்ஜியூ அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மை நாடி வரக்கூடிய ஒரு தொந்தரவு ஒரு அசௌகரியம் அப்படின்னு அந்த இருந்து நம்மை நாடி ஒருத்தர் வராரு, அந்த தொந்தரவை நீக்கி தான் சுகம் அடையணும், இவங்க கிட்ட போனா நாம் சுகம் பெறுவோம் என்ற நோக்கத்தோடு வரார் அப்படின்னா, நம்மை நாடி வருபவர் மிக மிக சரியாக அந்த தொந்தரவிலிருந்து விடுபட்டு முழுமையான ஆரோக்கியமும் சுகமும் நலமும் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் மிகச்சரியான மிக துல்லியமான அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருளாக இருக்கக்கூடும். அப்படி அந்த நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது மிகச்சரியான எண்ணத்தோடு தன்னை நாடி வருபவர் பூரணமாக சுகமும் நலமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுக்கக்கூடிய தூண்டுதல் என்பதுதான் இந்த ஜென்ஜியூ அல்லது அக்குபஞ்சர் என்ற வார்த்தைக்கான விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மிகச்சரியான எண்ணத்தோடு தூண்டுதல் அக்குபஞ்சர் என்றால், மருத்துவம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். மருந்து என்ற ஒரு தமிழ் சொல் இருக்கு. இந்த மருந்து என்ற தமிழ் சொல் மருவி உந்து என்ற 2 வார்த்தைகளின் சேர்க்கை. அப்ப மருவி அப்படின்றத பார்க்கும் பொழுது அப்படியே ஒன்றை போலவே இருப்பதை போலவே மற்றொன்று அப்படியே மருவி அப்படின்னா இது மாதிரியே இருக்கு, அது அப்படி ஆயிருக்கு, இது இப்படியே இப்படி இருந்தது இப்படி இப்படி மாறி இருக்கு. ஆக மருவி என்பது ஒன்றை போலவே அப்படின்றது நாம எடுத்துக்கலாம். உந்துதல் அப்படின்றது உந்து
சக்தி, அதற்கான தேவையான ஒரு சக்தியை குடுத்து அத வந்து செயல்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். உந்துதல் அப்படின்னா. நம்ம உடம்பு அடிப்படையில ஒரு மனித உடல் அப்படின்னு சொல்லி அத பார்க்கும் பொழுது, அதற்குள்ள சில ஓட்டங்கள் தொடர்ந்து சுழற்சியில ஓடிக்கிட்டு இருக்கு. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் போன்ற ஓட்டங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்கு. வேதாத்ரி மகரிஷி இன்னும் சிறப்பா இந்த உயிரின் ஓட்டத்தினால, உயிரின் சுழற்சியினால காந்த அலை ஏற்படுது. அதுவும் சுழற்சியில இருக்கு. ஜீவகாந்த ஓட்டம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆக இந்த மாதிரியான ஓட்டங்கள் நம் உடலில் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கின்றது. இந்த சுழற்சி தடையில்லாமல் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆரோக்கியமாக, சுகமாக இருக்கிறோம். இதுல ஏதாவது ஒரு தடை, எந்த காரணத்தாலோ, புறக்காரணம், அகக்காரணம், எந்த காரணத்தினாலோ ஒரு தடை ஏற்பட்டால், அந்த தடையை நாம் உணர்வக்கூடியதுதான் வலி, நோய், தொந்தரவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சுழற்சிகளில் ஏற்படக்கூடிய தடை தான் நாம் உணரக்கூடிய தொந்தரவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தொந்தரவை நீக்க, இந்த தடையை நீக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தியே, இந்த பேராற்றல் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலே உந்தி அந்த தடையை நீக்கும். இத நம்ம உடம்பே செஞ்சுக்கும் போது நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லைன்னா இம்யூனிட்டி, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பராமரிப்பு சக்தியின் வேலை அப்படின்னு சொல்லி எந்த மொழியில வேணாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தடையை நாம் நேரமும் காலமும் அவகாசமும் கொடுத்து அனுமதிச்சா உடலே அந்த தடையை நீக்கிற வேலையை செஞ்சு உடலை சுகம் அளிக்க வைக்கும். இப்படி நமக்கு அதை காத்திருக்கக்கூடிய ஒரு பொறுமை இல்ல அடுத்த வேலை இருக்கு, அதை கவனிக்கணும் அப்படின்னு இந்த தொந்தரவை நாம சரி செஞ்சுக்கணும்னு விரும்பும் பொழுது பிறருடைய உதவியை நாடுகிறோம். அப்ப அந்த பிறர் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு இந்த தடையை எது நீக்குமோ அதே போல மருவி உந்தக்கூடிய ஒரு சக்தியை, ஒரு உதவியை அளிக்கணும். அது மாதிரியான ஒரு உதவி நம்ம உடம்பு பெற்றுக்கொள்வதை தான் மருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த சக்தியை போலவே மருவி வந்த ஒரு உந்து சக்தி. இப்படியான ஒரு உதவியை செய்பவரை மருத்துவர் என்றும், இப்படியான ஒரு முறையை மருத்துவம் என்றும் அழைக்கிறோம். ஆக நம் உடலில் ஏற்படக்கூடிய ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஆகச் சிறப்பாக உயிரோட்டம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய தடையை நீக்கி அந்த தொந்தரவை போக்கக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடியதுதான் மருந்து, மருத்துவம், மருத்துவ முறை அப்படின்னு பார்க்கிறோம். ஆக நாம் அக்குபங்க்சர் என்பது மிகச்சரியான எண்ணத்தோடு தூண்டுவது. இங்க மருந்து என்று பார்க்கும்போது மருவி வந்து அந்த ஆற்றலை போலவே அப்படியே நமக்கு அந்த சுழற்சியை, தடையை நீக்கி, சுழற்சியை, தொந்தரவை நீக்கி குணத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆக அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது ஒரு மிகச்சரியான நோக்கத்தோடு அந்த உயிர் ஆற்றலை போலவே மருவி நின்று ஆற்றலை வழங்கி தடையை நீக்கி சுகம் அளிக்கக்கூடிய ஒரு முழுமையான மருத்துவம் என்பதை நாம் இந்த வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்ளும் பொழுதே நாம் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா அக்குபஞ்சர் மருத்துவம் ஒரு தனித்துவமான ஒரு வரலாற்று சான்றிதழை கொண்டிருக்கக்கூடிய, வரலாற்று ஆதாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னோடியான மருத்துவமாக இருக்கு. சீன பேரரசு அந்த காலங்களை எடுத்துக்கும் பொழுது மஞ்சள் நதிக்கரை அப்படின்றது சீனாவுல மிக ஒரு புகழ்பெற்ற ஒரு தொன்மையான நதியா இருக்கு. அந்த நதிக்கரையில வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்புல தாவோயிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை முறை நெறிமுறைகள் இருந்து அந்த தாவோயிசத்தை தொகுத்து எழுதிய கூசி என்ற ஒரு பேரறிஞர் எழுதிய ஐஜிங் என்ற நூல் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கு. அதுல அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு. அப்ப அக்குபஞ்சரின் மருத்துவத்தின் காலம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் தரவுகளின் படியே 8000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாற்றை அடிப்படையாக கொண்டிருக்கு. 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மஞ்சள் பேரரசர் என்று அழைக்கப்பட்ட ஹுவாங்டி என்ற அந்த பேரரசரும் அவருடைய தலைமை மருத்துவரான கீபோ அவங்களும் நோயை பற்றி பேசக்கூடிய அந்த உரையாடல்களை எல்லாம் தொகுத்து நெய்ஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கு. ஒரு நூலாக 4500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக அந்த தொகுப்பு இருக்கு. அது முழுமையாக அக்குபஞ்சர் மருத்துவத்தின் தத்துவம், அதனுடைய நோய் அறிதல் முறைகள், சிகிச்சை முறைகள், புள்ளிகள் அப்படின்னு முழுமையாக அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சான்றாக நெய்ஜிங் இருக்கு. இப்போ 4500 ஆண்டுகள்
ஆண்டுகள், அதற்கும் முந்தைய பூசி காலத்திய ஐச்சிங்கில் 8000 ஆண்டுகள் என்று சொல்லப்படும் பொழுது, இது நம்ம சங்க இலக்கியத்தினுடைய சான்றுகள் நமக்கு 2600 ஆண்டுகளை பின்னோக்கி அந்த மாதிரியான ஒரு தரவுகள் தான் நம்ம கையில இருக்கு. ஆனா 8000 ஆண்டுகளுக்கு முன்னோக்கிய ஒரு தரவுகளை கொண்ட ஒரு பழமை வாய்ந்த மருத்துவமாக இந்த சீன அக்குபஞ்சர் மருத்துவ முறை இருக்குது அப்படின்றதுல இருந்து இது சீனாவின் ஒரு தொன்மையான மரபு வழி மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். ஆனா இன்றளவும் தொடர் சிகிச்சையினால் பயன்பாட்டினால் மனித சமூகத்திடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமை மிக்க ஒரு மருத்துவம் எது என்று கேட்டாலும் இந்த அக்குபஞ்சர் என்று சொல்லலாம். 8000 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு கொண்டு இன்று வரை பரவலாக உலகம் முழுவதும் மக்களுக்கு ஒரு குணமளிக்கக்கூடிய சுகமளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக இந்த சீனாவின் அக்குபஞ்சர் மருத்துவ முறை இருந்து கொண்டிருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று பெரும்பாலான மக்களிடம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக உலக சுகாதார ஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு மருத்துவமாக இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்கின்றது. மேலும் இந்தியாவில் பார்க்கும் பொழுது டாக்டர் சகோதரர்கள் என்று சிறப்பாக அழைக்கக்கூடிய டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் மற்றும் டாக்டர் சித்தில் ஜமால் ஆகிய இருவரின் முயற்சியால் இந்திய மரபு வழி அக்குபஞ்சர் மருத்துவம் என்று ஒரு சிறப்பு வாய்ந்த தனித்துவமான ஒரு அக்குபஞ்சர் மருத்துவம், இந்திய மரபு வழியில் இருக்கக்கூடிய கழிவு நீக்க தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை இணைத்து கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சிகிச்சை முறையாக பரவலாக தமிழகம் முழுவதும் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு அக்குபஞ்சர் மருத்துவ முறையாக இன்று சிறப்பாக பொதுமக்களிடையே பரவி வரக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக இருக்கின்றது. அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது ஒரு சிகிச்சை முறை அல்ல அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இந்திய அரசாங்கம் அக்குபஞ்சர் மருத்துவத்தை ஒரு சிகிச்சை முறையாக அங்கீகரித்துள்ளது. ஒரு தெரப்பி, ஒரு எப்படி நம்ம ஒரு பிசியோதெரப்பி, ஒரு ஸ்பீச் தெரப்பி, அது மாதிரி மருத்துவத்தின் உப மருத்துவங்கள் போல அக்குபஞ்சர் மருத்துவத்தை ஒரு தெரப்பியாக அங்கீகரித்து இருந்தாலும் அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது தனக்கான ஒரு தனித்துவமான தத்துவங்களை, அதற்கென்று இருக்கக்கூடிய தனித்துவமான தத்துவம், பஞ்சபூத தத்துவம், கருவுரு தத்துவம், மேலும் நம்முடைய இந்திய மரபு வழி அக்குபஞ்சர் மருத்துவத்தில் கழிவு நீக்க தத்துவம் என்ற 3 தத்துவங்களின் அடிப்படையில் அதற்கென்று தனியாக நோயறிதல் என்ற சிகிச்சை முறைகள், டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிலாசபி, டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். அப்போ இந்த 3ம் இணைந்த ஒரு முழுமையான டயக்னோசிஸ்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தறிதல், கேட்டறிதல், தொட்டறிதல் என்ற முறையில் டயக்னைஸ் பண்ணது, நோயை அறியுது, சிகிச்சை அளிக்கிறது, நீடில் மூலமாக, ஊசிகள் மூலமாக தூண்டுவது அல்லது தொடுதல் மூலமாக புள்ளிகளை தூண்டுதல் என்ற முறையில இது தத்துவத்தை கொண்டுள்ளது. இதற்கென்று தனித்துவமான சிகிச்சை நோயறிதல் முறை உள்ளது, சிகிச்சை முறை உள்ளது. ஆக இது ஒரு முழுமையான ஒரு மருத்துவ முறை. அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது ஒரு முழுமையான மருத்துவ முறை அப்படின்றதையும் நம்ம கூட சேர்ந்து புரிஞ்சுக்கலாம். இதால எந்த நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னா எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும். பிகாஸ் இந்த மருத்துவம் இதற்கான தனித்துவமான ஒரு தத்துவத்தின் பின்புலத்தில் இருந்து, தனித்துவமான நோயறிதல் முறையிலிருந்து, தனித்துவமான புள்ளி தேர்வுகளில் இருந்து சிகிச்சை அளிக்கக்கூடியது என்பதால் இது எல்லா விதமான தொந்தரவுகளையும் குணமாக்கக்கூடிய ஒரு முழுமையான மருத்துவ முறையாக அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்கின்றது. ஸோ இந்த புரிதல் இருந்து நம்ம மேலும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் முழுமையான ஒரு மருத்துவம் அப்படின்ற நிலையிலிருந்து பரவலாக பொதுமக்களிடையே ஒரு ரெமெடி அப்படின்ற அந்த போக்கு உடைபட்டு எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவம். எப்படி இது ஆகச்சிறந்த ஒரு மருத்துவம் என்றால், நம் உடல் இயங்கக்கூடிய நிலையை நாம கவனிக்கும் பொழுது விஞ்ஞான பூர்வமாகவும் தத்துவ ரீதியாகவும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை தான் ஒரு தோற்ற பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பௌதீகங்களின் சேர்க்கை தான் ஒரு தோற்ற பொருள். இதுல இந்த விண் என்ற இந்த ஆகாசம் கண்களுக்கு புலப்படாத ஒரு பேராற்றலாக இருக்கு. இந்த பேராற்றல் தான் மற்ற 4 பௌதீகங்களின் தோற்றத்திற்குமான ஒரு அடிப்படை. இந்த விண்ணில் இருந்தா மற்ற 4 பௌதீகங்களும் தன்மாற்றம் அடைந்து ஒவ்வொன்றாக தரம் மாறி உருவாகி வந்துட்டே இருக்கு. அப்ப இதுதான் விஞ்ஞானமும் சொல்லுது. 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல நம்ம பார்க்கக்கூடிய சயின்ஸும் இதை தான் சொல்லுது. இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் அசோசியேஷனும் 5 எலிமெண்ட்ஸ் தான் ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னது. அதற்கு எது அடிப்படை
அடிப்படை அப்படின்னு பார்க்கும் பொழுது எனர்ஜி தான், அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் மாஸ். அப்போ இந்த ஒரு திடப்பொருள் எதிலிருந்து வருது அப்படின்னா ஆற்றலின் சேர்க்கை, ஆற்றல் திணிவு பெற்று அது திணிவு பெற்று உருவாக மாறுது. ஆற்றல் தான் உருகொள்ளுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பேராற்றலே திரண்டு பேராற்றலின் திணிவினால ஒவ்வொரு கோடி செல்களாக இந்த கோடான கோடி செல்களின் ஒத்துழைப்பு தான், தொகுப்பு இயக்கம் தான் இந்த உடல். அப்போ இது எப்படி நம்ம பார்க்கலாம், மேலோட்டமான கண்களுக்கு இது ஒரு தோற்றம், ஒரு பருப்பொருள், ஒரு திடப்பொருள்னு பார்க்கலாம். ஆனா இந்த விஞ்ஞான பின்புலத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த தோற்றமாக, இந்த பருப்பொருளாக, இந்த உருவமாக இருப்பதன் அடிப்படை எதுன்னா அந்த ஆற்றல் தான், எனர்ஜி தான், சக்தி தான். அப்போ இந்த சக்தி தான் இந்த உருவாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சக்தி இதுக்குள்ள சரியா இருந்துச்சுன்னா இந்த உருவுல ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த சக்தி சரியான அளவில் இருக்கும் பொழுது இதை சரி செய்து கொள்ள முடியும் என்பது இதுல இருந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த மருத்துவம் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு பார்த்தா சக்தியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய, சக்தி ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய, அந்த தடைகளை நீக்கக்கூடிய, நம்ம முதல்ல பார்த்தோம்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய தடை தான் வலியாக, நோயாக, தொந்தரவாக நாம் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த தடைக்கு காரணம் அகம்புறம் எதுவாக இருக்கலாம். ஆனா இந்த தடையை நீக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா முதலில் சக்தி தான். சக்தி சரியா இருந்துச்சுன்னா தானா தடை நீங்கிடுன்ற பார்த்தோம். அததான் நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல், பராமரிப்பு சக்தின்னு கூட பார்த்தோம். அப்போ இந்த சக்தி சரியா இருந்துச்சுன்னா நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. சக்தி எப்படி இருக்கும், பொருளா இருக்குமா அப்படின்னா சக்தியின் சேர்க்கை வேணா பொருளா இருக்கலாமே தவிர ஆற்றல் வடிவிலேயே பார்க்கும்போது அது கண்ணுக்கு தெரியாத கருநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஸோ எனர்ஜி வி கேனாட் சி. ஆனா எனர்ஜி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். மின்சாரத்தை பார்க்கிறோமா அப்படின்னா முடியாது. ஆனா மின்சாரத்தின் மூலமாக ஒரு விளக்கு எரியுது, ஒரு காற்றாடி சுழலுது, ஒரு பொருளை நாம் இயக்க முடியுது அப்படின்னா ஆமா அதற்குள்ள மின்சாரம் என்ற ஒரு சக்தி இருக்கு, அதனால் இயங்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே போலதான் கண்ணுக்கு தெரியாத இந்த பேராற்றல், வைட்டல் எனர்ஜி ஆர் உயிர் சக்தி, இந்த சக்தி மிகச்சரியாக போதுமான அளவுல மிகச்சரியாக ஒரு சுழற்சி முறையில இருந்தால் ஏற்பட்டக்கூடிய தடையை, தொந்தரவுகளை நம்மால் நீக்கிக் கொள்ள முடியும் என்ற பின்புலத்தோடு, புரிதலோடு நம்ம பார்க்கும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய சக்தியோட்ட பாதைகளை, இந்த சக்தி போகக்கூடிய பாதைகளை சீன மருத்துவம், இந்த அக்குபஞ்ச மருத்துவம் கண்டறிந்துள்ளது. இந்த சக்தி ஓட்ட பாதைகளில் இந்த சக்திகளை கிரகிக்கக்கூடிய புள்ளிகளில் எந்த புள்ளியில, எந்த மூலகத்துல, அதாவது இந்த 5 மூலகங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, இந்த விண் என்பதை மரம் என்று அழைக்கக்கூடிய நிலையில இதில் எங்க தடை ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த மூலகத்துல தடை ஏற்பட்டிருக்கு, மிக துல்லியமாக அந்த புள்ளியை தேர்வு செய்து அந்த தடையை நீக்குவதற்கான ஒரு தூண்டுதலை, மிகச்சரியான மனநிலையில் இருந்து ஒரு தூண்டுதலை அளிக்கும் பொழுது தடை நீங்கி சக்தி மிக சமச்சீரில் சுழல ஆரம்பிக்கும் பொழுது தொந்தரவு நோங்கி சுகம் கிடைக்குது. இப்ப இந்த மருத்துவம் எப்படி வேலை செய்து பாருங்க. ஒரு நோய்க்கு மூலம் எது, மூலம் நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று சொல்லது போல இதனுடைய மூலத்தை, வேரை கண்டுபிடித்து வேரோடு அடியோடு களைவது இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையாக இருக்கு. அப்போ வேரோடும் வேரடி மண்ணோடும் சேர்ந்து பார்த்து போது இந்த நோய் முழுமையாக தீர்க்கப்பட்டு ஒருவர் பூரண சுகமும் நலமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிற மருத்துவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆற்றல் தான், இந்த சக்தி தான் அடுத்த நிலையில அது சக்தியோட சேர்க்கையில அது பொருளாக மாறுது நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஓட்டங்கள்ல பாக்குறோம், ரத்த ஓட்டத்துல பாக்குறோம். ரத்த ஓட்டத்தில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த ரசாயன மாற்றங்கள் உறுப்புகளில் தொந்தரவுகளாக, உறுப்பு சரியா இயங்காம போகக்கூடிய நிலை, இல்ல உறுப்புகள்ல ஏதாவது தடைகள், இல்லைன்னா உறுப்பு பெருக்கம் அடைகிறது, வீங்கிறது, புண்ணாகிறது, வலி ஏற்படுறது, இப்படி உறுப்புகள்ல தொந்தரவு. இப்ப நாம எங்க பாக்குறோம், எப்ப நோய் ஒரு தொந்தரவை உணர்றதுனாலே இந்த உறுப்புகள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு, செயல்பாடு குறைபாடு, முட்டி வலிக்குது, கை வலிக்குது, வயிறு வலிக்குது, பல்லு கூச்சம், சொத்தை இருக்கு, சளி வருது, காய்ச்சல் அடிக்குது, இப்படி உறுப்புகள்ல இருந்து வெளிப்படும் பொழுதுதான் நாம அந்த தொந்தரவையே கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அதற்கு முன்னாடி இது எங்க
மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும், ஆற்றலில் ஓட்டத்துல தடை ஏற்பட்டிருக்கும், அதனால ரசாயன மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அப்புறம் உறுப்புகளுக்கு வந்திருக்கும். ரிவர்ஸ்ல பாக்குறோம். ஆனா இந்த மருத்துவம் எங்க செய்து? ஆற்றலிலேயே உச்சத்திலேயே போய் வேலை செய்யக்கூடிய இப்பொழுது நிலவி வரும் மருத்துவ முறைகளில் நேரடியாக ஆற்றலை சரி செய்து நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக அக்குபஞ்சர் மருத்துவ முறை இருக்கின்றது. ஸோ இந்த புரிதலோடு பொதுமக்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்தை அணுக ஆரம்பிக்கும் பொழுது இது பூரணமான எல்லா விதமான தொந்தரவுகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான மருத்துவ முறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நோயிலிருந்து நாம் குணம் அடைந்த பிறகு திரும்ப நோய்க்கோ இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கோ நாம் ஆளாகாமல் இருக்கோம்னா சில வாழ்க்கை முறைகளையும் சேர்த்து நாம கடைபிடிக்கும் பொழுது வந்த தொந்தரவு மீண்டும் வராமலும் தற்காத்து கொண்டு ஒரு சுகமான முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற இந்த புரிதலிலிருந்து இந்த மருத்துவ முறையை அணுகும் பொழுது இது ஒரு முழுமையான சுகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிறைவான மருத்துவம் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். நன்றி.